அணுகுமுன்னூறு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். வணக்கங்கள் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இந்த எபிசோடில் நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து சுகர், பிபி மாத்திரைகள் தவிர்த்தது. சுகர், பிபி, வீசிங் ப்ராப்ளம், இந்த 3 ப்ராப்ளம் இருந்ததுங்க எனக்கு. இந்த 3க்கும் நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்களா? அந்த மாத்திரை வந்து 6 மாதம் வந்து சுத்தமாக நிப்பாட்டேன். ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. அது எப்படிங்கிற வந்து இந்த எபிசோடில் விளக்குறேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. அது வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 20 அடி நடந்து போனால் வீசிங் வரும், மூச்சு திணறல் வரும், இளைப்பு நிறைய வரும், வரும். இது லோக்கலில் டாக்டர்லாம் காமிச்சேன், ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டு. ஒன்றும் சாப்பிட்டு வரலைங்க. அப்புறம் சரி, ஒரு பல்மனலிஸ்ட்டு நுரையீரல் நிபுணர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் காட்டினதுக்கு ஒரு நாள் பெட்டில் தங்கி ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்ட்டார். கூட என்னாச்சுன்னா கை காலில் வீங்கி இருந்தது. வீக்க வந்து யூரின் போகாமல் 1 டே ஃபுல்லாக யூரின் போகல, 1 டே 2 டேஸில். ஸோ அதுக்கும் அவர் வந்து மெடிசன் தந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்கு போல இருக்குது. இசிஜி எடுத்து பார்த்ததில் வந்து இது அப்நார்மல்ஸ், ஹார்ட்டு ஒர்க்கிங். சரி, உடனே ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணார். சரி சார் அப்படின்ட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கார்டியாலஜிஸ்ட்டு ஒருத்தட்ட போனேன். போய் அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் காட்டினா அவர் ரொம்ப ஆச்சரியங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நான் கற்பனையே பண்ணி பார்க்கல. ஏன்னா நீங்கள் நடக்கிறதுக்கு அஞ்சுற ஆள் கிடையாது. நல்லா வாக் பண்ணுவீங்க, வாக்கிங்கு தயங்கவே மாட்டீங்க, லிஃப்ட் கூட பயன்படுத்தாமல் ஏறி மாடிப்படி ஏறி தான் வருவீங்க. உங்களுக்கு போய் ஹார்ட் அட்டாக் வருமான்ட்டு இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்துச்சு. சரி, நம்ம ஆஞ்சியோ பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னா ஆஞ்சியோ பண்ணி பார்த்தாரு. ஆஞ்சியோ பண்ணி பார்த்துல ஹார்ட்டு பம்பிங் வந்து கம்மியாக இருந்ததுங்க. அதில் என்னென்னா ஸ்டண்ட்டு வைக்க முடியாத சூழ்நிலை. அதில் என்ன பண்ணால் மருந்து மாத்திரைகள் சஜஸ்ட் பண்ணார். இதுவாக சாப்பிட்டுவாங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 10-11 மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அது 2 வருஷமாக நான் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேங்க. சரிங்களா? சில மருத்துவ ஆலோசனைகள்னு சொன்னாருங்க. நான் சரி கடைப்பிடிக்கல இது. அப்புறம் நடுவில் என்னாச்சுன்னா, இப்போது ஒரு 6 மாதம் முன்னாடி மழை சீசன் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. வீசிங் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக என்ன, முதல்லலாம் ஒரு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போவேன், ஒரு டெரிஃபின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, உடனே சரியாயிடும். ஒரு 400-500 ஃபீஸ் வரும். ஒரு 50 ஆரம்பத்தில் 20 வருஷம் முன்னாடி 50 ரூபாயில் ஆரம்பிச்சது, கடைசியில் வந்து 500 முடிஞ்சுது. நான் அப்புறம் வந்து என்னுடைய ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்த பிறகு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன். ஒரு டாக்டர் வந்து, நீங்கள் சுகர், பிபி டேப்லெட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கார்டியாலஜிஸ்ட்டு கொடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எது மெடிசன் தரல, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த கார்டியாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணிட்டாங்க. கார்டியாலஜிஸ்ட்டு போய் பார்த்தோம்னா அவங்க வந்து பெட்டில் அட்மிட் ஆகிடுச்சு. அட்மிட் ஆகிட்டு 4 நாள் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் ஆயிடுச்சு. ஸோ 500 ரூபாய்களில் முடிகிறது 50,000 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு, இந்த டேப்லெட்டே சாப்பிடாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த 3 ப்ராப்ளமு, சுகர், பிபி, வீசிங், இது வந்து பிறந்ததுலேருந்து இல்லைங்க. ஒரு 23 வயசு முடிய நல்லா சுறுசுறுப்பு இருந்தேன். சுகர் லெவல்லாம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் 23 வயசு முன்னாடி கொஞ்சம் நல்ல ஸ்டேஜ் வந்து நல்ல சம்பளம்லாம் கிடைச்ச பிறகு, நல்ல இது டயட்டிங்கில் பண்ண பிறகு நல்ல டயட் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், நல்லா சாப்பிட்டேன். ஆனால் எவ்வளோ சாப்பிட்றேனோ அவ்வளோ இது வேலை பார்ப்பேன்.
என்னுடைய சூழ்நிலை எப்படி வேலை பார்க்க மில்ல சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா டெய்லி 20 கிலோமீட்டர் முடிய நடக்குது. ஸோ அவ்வளோ இவ்வளோ இன்டேக் எடுத்தாலும் கரெக்டாக அது வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. அப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனது ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க. ஸோ படிப்படியாக ஏறிய ஆரம்பிச்சு இது வெயிட்டு வந்து ஏறக்குறைய 87 கிலோ வந்துருச்சுங்க. 87 கிலோ வந்துச்சு. அப்போவும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன். ஹெவியாக சாப்பிட்ருந்தேன். ஆவரேஜை விட அதிகமாக சாப்பிட்ருந்தேன். அதே மாதிரி நடைப்பயிற்சி வந்து நிறைய இருந்தது. 20 கிலோமீட்டர் மில்லில் நடப்பேன். அது சீனியர் ஷிஃப்ட் இன்சார்ஜ். அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு அடுத்த பதவியில் போகும்போது நடக்கிற வேலை கம்மியாயிடுச்சு. டேபிள் ஒர்க் நிறைய ஆயிடுச்சுங்க. ஆனால் என்னென்னா என்னுடைய இன்டேக் வந்து கம்மியாகலை. அது கம்மி பண்ணணும்னு தெரில. இன்டேக் வந்து அதே அளவு இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக நடக்கவே இல்லாமல் வெறும் டேபிள் ஒர்க் மட்டும்தான் இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருந்தது. கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்தது. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மில்லில் ஜாயின் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் வந்து எங்கள் சீனியர் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணாங்க. அதிலே வந்து சுகர் இருந்தது கண்டுபிடிச்சாங்க. 204 அதுதான் ஃபஸ்ட்டு சுகர் இருந்து கண்டுபிடிச்ச நேரம். அவள் வந்து மற்ற எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு அந்த சுகருக்கு மட்டும் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார். மெட்ஃபார்மின் சாப்பிடுங்க அப்படின்னு சும்மா நார்மலாக சஜஸ்ட் பண்ணி விட்டாருங்க. எனக்கு என்னென்ன சுகர் சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிட்ணுன்னு ஒரு பயம். என்ன சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்று அந்த சுகர் கவுண்ட்டை பற்றி விழிப்புணர்வு கிடையாது. 204 ஹையர் கவுண்ட்டில் இருக்குங்கிற எண்ணம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் வந்து நடந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன சுகர்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு அந்த ஒரு மாதிரி எண்ணம். ஸோ இந்த நிலைமை தான் அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துட்டு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் வந்து இப்போ 6 மாதம் முன்னாடி திரும்பி வீசிங் ப்ராப்ளம் வரும்போது மழையோ இதுவும் இருந்ததுங்களா, அப்போ வந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு டிசிஷன், ஏன் நம்ம நல்லதாக இருந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தது, ஏன் இந்த ஹார்ட்டு பேஷண்ட் ஆகணும், மாத்திரை எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் சுத்தமாக நிப்பாட்டினா என்ன அப்படின்னு நிப்பாட்டோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண என்ன அப்படின்ட்டு. அதுக்கும் காரணம் என்னன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப வேண்டி ஒருத்தர் இறந்துட்டாங்க. இங்கேருந்து ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தாங்க. அந்த 1 கிலோமீட்டர் போகிற கூட என்னால் வண்டி ஓட்ட முடியல. அவ்வளோ இளைப்பு. ஒய்ஃப் ஓட்ட நான் பின்னாடி உட்காந்து போனேன். அப்போயே மனசு பாட்டு இது ஏதாவது ஒன்று சரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணேன்னு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 3 வழிகள் கடைப்பிடிச்சேன். ஒன்று வந்து தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, உணவே மருந்து மருந்தே உணவு. அந்த ஒன்று கண்டுபிடிச்சேன். அது இப்போ உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இன்டேக் வந்து அதே அளவு தான், பழைய அளவே சாப்பிட்ருந்தேன். இல்லை நம்ம காலையில் சாப்பிட்னா இட்லி சாப்பிட்னா 6 இட்லி சாப்பிட்டோம். ஸோ அதை வந்து கட் பண்ணேன். 6 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி, 4 சப்பாத்தி சாப்பிட்னா 3 சப்பாத்தி. சாதம் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட்றோமோ அதில் 1/3 அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி. காய்கறி நிறைய சேர்த்துக்கிறது. காய்கறி, பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறது, நிறைய சேர்த்துக்கிறது. உளுந்து அந்த மாதிரி பயிறு வகைகள் நிறைய சேர்த்துக்கிட்டேன். சாதம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று பண்ணோம். 2வது யோகா பண்ணேன். யோகாவில் ஃபஸ்ட்டு வந்து இது நாடி சுற்றி வந்து பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப். அது பண்ணுறதுனால இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து முத்ரா பயிற்சி பண்ணதில் அந்த பிபி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ உணவு பழக்க வழக்கத்தில் சுகர் கம்மியாச்சு, பிபி பண்ணுறதுக்கு முத்ரா சரியாச்சு. வேறு நடுவில் இந்த நவம்பர் டிசம்பர்லாம் குளிர்காலம்லாம் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ வீசிங் வந்தால்
மெட்டாசின் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் ஏதாவது முடியாத பட்சத்துக்கு ஆஸ்பத்திரி போவேன். நான் என்ன தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், எங்கேயும் போகக்கூடாது, எந்த மாத்திரையும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அதுக்கு என்ன பண்ணுறது, மார்பில் சளி கவுத்திக்குமா, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்துச்சுங்க. எப்பவும் பச்சை தண்ணி தான் குடிக்கணும், குளிக்கும்போது வெந்நீரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கோட்பாடை வச்சுருந்தேன். அந்த கோட்பாடு வந்து லேசாக தளர்த்துக்கிட்டேன். இந்த குளிர்காலத்தில் வெந்நீர் குளித்தா பரவாயில்ல அப்படிங்கிற முதல் ஸ்டெப். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன். அந்த தண்ணியும் பச்சை தண்ணியும் குடிப்பேன். அதையும் தளர்த்துக்கிட்டேன். அதையும் வெந்நீர் குடிக்கேன். 2வது, இதுக்கு மேலே ஜலதோஷம் வந்துச்சு அப்படின்னா, யூடியூப்பில் மார்பு சளியை அகற்றுவது அப்படின்னு ஒரு 4-5 ஆர்டிக்கல் படிப்பேங்க. அதில் ஒரு 10-11 மருந்துகள் போட்டு ஒரு இது மாதிரி பண்ணி சூப் மாதிரி பண்ணி நைட்டில் குடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ அது ரிசல்ட் என்னென்னா, இந்த 2 மாதம் வந்து நவம்பர், டிசம்பர் 2 மாதத்துலேயும் எவ்வளோ கோல்டுலேயும் எனக்கு அந்த ஜலதோஷங்கிறது பிடிக்கவே இல்லைங்க. ஜலதோஷம் பிடிக்கல, நல்லா வீசிங் வருது. இப்போ வந்து 6 மாதம் ஆச்சுங்க, எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட்றதில்ல. ஸோ இயற்கை வழியில் என்ன பண்ணுமோ அது பண்ணிகிட்ருக்குங்க. என்னுடைய ரிசல்ட் என்னென்னா, சுகர் கவுண்ட் கம்மியாயிருச்சு, கண் கூட தெரியுது. 200 அந்த இது வந்து இப்போ 108 வந்துடுச்சு. பிபியும் கம்மியாயிருச்சுங்க. அதே மாதிரி ஒரு 20 அடி தூரம் நல்லா இளைப்பு வரும். ஒரு இடத்துல உட்காந்து அப்புறம் திரும்பி 20 அடி நடக்க முடியும். இப்போ வந்து இந்த போன மாதம் கார்த்திகை தீபம் வந்துச்சு இல்லையா, அதுக்கு கிரிவலம் போயிருந்தேங்க. ஒரு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், 5 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் கிரிவலம் என்னால் போயிட்டு வர முடியும் தனியாக, எந்த வித இதுவும் இல்லை, இளைப்பும் இல்லாமல். பிறகு வீட்டில் கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கிரைண்டர் ப்ளஸ் அந்த ட்ரம்மு ப்ளஸ் அம்மிக்கல், அது 3 சேர்த்து கீழேருந்து மாடிப்படி ஏறி தூக்கி வர முடிஞ்சு. வீசிங்கில் தூக்க முடியாது இல்லைங்களா, தூக்கி வர முடியுது. இப்போ வந்து இதில் வந்து எந்த வேலையும் மாடிப்படியில் ஈஸியாக ஏற முடியுது, இறங்க முடியுது. இன்னொன்று, நல்ல தூக்கம் வருதுங்க. தூக்கம் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து தூக்கம் வந்து கண்ணை இருட்டிடும். அப்படியே டிவி பார்த்துட்டு இப்படி தூங்குது. காலையில் 6 மணி நல்ல தூக்கம். ஸோ என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஓரளவுக்கு சக்ஸஸ் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த மேற்கொண்ட யோகா வழியை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த் ஆகிடும், உங்களுக்கு போர் அடிக்கும். நன்றி, வணக்கம்.